எல்லாருமே சொன்னாங்க இந்த படத்துல நிறைய ஸ்ட்ரகிள் இருந்ததுன்னு. என்னை பொறுத்த வரைக்கும் சினிமான்றது இவங்க ரித்திகா அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். ஸோ அதெல்லாம் அந்த ஒரு மாதிரி அவர் சிரிச்சுட்டே இருந்தா நமக்கு அந்த டைம் போகிறதே தெரியாது. எல்லாருக்குமே அவங்க ஒய்ஃப் சப்போர்ட்டாக தான் இருப்பாங்க. ஐஸ் வைக்கிறனால நினச்சிக்காதீங்க தயவுசெய்து. குக் வித் கோமாளியில் எனக்கு என்ன கிடைச்சோ இல்லையோ ஒரு ஒரு அழகான ஒரு நண்பன், ஒரு ஃபேமிலி, ஒரு பிரதர். நான் வந்து இன்னைக்கு ஒரு ஒரு ஆக்டராக நான் இங்கே நிற்கிறேன்னா அது அவர் தான் காரணம். அவர் சொன்னார்ல ஒரு பாஸ்கெட்பால் படத்தில் வந்து நான் அவரை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் அவரோட அந்த வார்த்தைகள்லாம் வந்து தான் என்னை இந்த பக்கம் அப்படியே இழுத்துச்சு. அதுக்கப்புறம் நான் அண்ணனை போய் பார்த்தேன். அவரோட ஆக்டிங் ஸ்கூலுக்கு போனேன். அங்கே எத்தனை பேருக்கு வந்து அவர் வந்து அந்த ஆக்டிங் எல்லாம் சொல்லிக் கொடுக்குறாருன்றதை பார்த்து ரொம்ப ஒரு மாதிரி வியப்பாக இருந்தது. அப்புறம் அப்படியே அவரை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். அவருக்கு வந்து அவருக்கு இந்த கடவுள் பக்தி, அதுக்கப்புறம் நிறைய சோஷியல் சர்வீஸ் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நான் அவரை வந்து அட்மையர் பண்ணியிருக்கேன். எத்தனையோ குழந்தைங்களை வந்து ஃப்ளைட்டில் கூட்டிட்டு அவங்களோட ஆசையெல்லாம் வந்து ஃப்ளைட்டில் கூட்டிகிட்டு போகிற இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் பண்ணியிருக்காரு. அவரை பார்த்து நிறைய விஷயம் நான் கற்றுக்கிட்டேன். ஸோ இன்னைக்கு அங்கே முழுக்க முழுக்க இன்னைக்கு நான் ஒரு நல்ல ஒரு லைஃப், ஒரு ஆக்டராக நான் வந்து வாழ்கிறேன் அப்படின்னா அது வந்து கோபிநாத் தான் வந்து அதுக்கு முக்கிய காரணம். அவருக்கு ஆனால் ரொம்ப நன்றி. நான் நிறைய மேடையில் நான் வந்து சொல்லணும்னு நினைப்பேன். என்னன்னா எப்பவுமே எடுத்த உடனே இப்போ பேசுறதுன்றது ரொம்ப முக்கியம் எல்லாருக்குமே. இப்போ நம்ம வந்து எந்த மாதிரியான ஒரு திறமை நம்ம கிட்ட இருந்தாலும் நம்ம தான் அதை வந்து வெளியே சொல்லணும். என்கிட்ட இந்த திறமை இருக்கு, நான் நல்லா நடிப்பேன், இந்த படத்துல பண்ணியிருக்கேன், என் கூட இவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்றத வந்து நம்மளை ப்ரெசென்ட் பண்ணிக்க தெரியணும். அப்பதான் வந்து 4 பேரை போய் ரீச் ஆகும். ஏன்னா மற்றவங்க யாரும் அதை பத்தி நம்மளை சுத்தி இருக்கவங்க பேசுவாங்க, இருந்தாலும் நமக்கு நம்மளை எப்படி ப்ரெசென்ட் பண்ணணுன்றது கண்டிப்பா தெரியணும். ஸோ அதனால நிறைய இடத்துல நான் சொல்லணும்னு நினைப்பேன். எனக்கு அப்பெல்லாம் அந்த அளவுக்கு ஒரு இது கிடையாது. ஸோ ஆனால் இது ஒரு கரெக்டான ஒரு மேடை. நீங்கள் வந்திருக்கீங்க, அதனால நான் சொல்கிறேன். ரொம்ப நன்றி. அப்புறம் ஜவஹர் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லலாம். அவர் வந்து எப்படி இப்போ கோபியானா வந்து எனக்கு ஒரு ஸ்பார்க் வழி காமிச்சு விட்டாரு. அதுக்கப்புறம் எனக்கு கைப்பிடிச்சு கூப்பிட்டு போனது வந்து ஜவஹர் சார் தான். அந்த திருமணம்ன்ற ஒரு ஃபர்ஸ்ட் என்னோட சீரியல் அது பண்ண அது மிகப்பெரிய ஒரு இது. அவர் ஜஸ்ட் ஒரு ஃப்ரீயாக இருக்கிறதுனால வந்து ஒரு மாதம் மட்டும் அவர் சும்மா தொட்டு கொடுத்துட்டு போனார், ஒரு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போகிற மாதிரி. அது பயங்கரமான ஒரு ரீச் அந்த ப்ராஜெக்ட். அதுக்கப்புறம் தான் அப்படியே படிப்படியாக அப்படியே மேலே வந்தது. புகழ் டார்லிங், ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு வந்து குக் வித் கோமாளியில் எனக்கு என்ன கிடைச்சோ இல்லையோ ஒரு ஒரு அழகான ஒரு நண்பன், ஒரு ஃபேமிலி, ஒரு பிரதர், நிறைய விஷயங்கள் நாங்கள் வந்து ஷேர் பண்ணுவோம். புகழ்கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா அவருமே அந்த மாதிரி தான். அவர் நிறைய அந்த சோசியல் சர்வீஸ் பண்ணுறது, கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமா அவர் வந்து நிறைய டெய்லி அன்னதானம் போடுறாரு. நிறைய பேருக்கு அன்னதானம் பண்றாரு. அது பார்க்கும் போதெல்லாம் எனக்குமே அது அந்த இமேஜ் பார்க்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எத்தனை பேர் நம்மளை சுத்தி இருக்கவங்க பசியில இருப்பாங்க. நம்மளுக்கு இப்ப நம்ம கிட்ட நிறைய பணம் இருக்கு, பணம் காசு இருக்கு, பட் நம்ம நினைச்சதை வாங்குறோம், சந்தோஷமா இருக்கும். பட் எத்தனை பேர்கிட்ட அது இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ அவர் சம்பாதிக்கிறதுலாம் நிறைய பேர் அந்த மாதிரி சோசியல் சர்வீஸ் பண்றாரு. அதெல்லாம் நான் அவனை பார்த்து நிறைய நான் கத்துக்கிறேன் டார்லிங். நானும் அது முயற்சி பண்றேன். முடிஞ்சா என்னோட பங்கும் நான் அதில் வந்து நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். சங்கீதா, தேங்க்யூ நீங்க வந்ததுக்கு. பட் நீங்க வந்து குக் வித் கோமாளி நிறைய பேசுறீங்க, ஆனா இங்க கூப்பிடும் போது கொஞ்சம் வெக்கப்பட்டீங்க. பரவாயில்ல, இருக்கட்டும். அந்த ஒய்ஃப் ஸ்ரேயா, அவங்க எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட். எல்லாருக்குமே அவங்க ஒய்ஃப் சப்போர்ட்டாக தான் இருப்பாங்க. ஐஸ் வைக்கிறனால நினச்சிக்காதீங்க தயவுசெய்து. அவங்க வந்து எப்படி சொல்றது, ஒரு விஷயத்துலையும் என் கூடவே அவங்க இருப்பாங்க. அதை நான் பண்றதை இன்னைக்குமே ரசிப்பாங்க, ரொம்பவே ரசிப்பாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ, லவ் யூ. அண்ட் டார்க் ஹெவன் ட்ரைலர் அண்ட் ஆடியோ லான்ச் சூப்பராக போயிட்டு இருக்கு. ஆக்சுவலி ட்ரைலர் நேற்று பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது. நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க, இப்போ மறுபடியும் கண்டிப்பாக வரும். பார்த்த உடனே நாங்கள் இவ்வளோ நாள் நிறைய பேர் சொன்னாங்களே ரொம்ப கஷ்டமான லொக்கேஷன், ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணோம் அப்படின்றது. அதோட பலன் வந்து அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. சரி, ஓகே, நம்ம வந்து ஒரு நல்ல படம் பண்ணியிருக்கோம், நமக்கு ஒரு எனக்கு கரெக்டான டைமில் கரெக்டான ஒரு படம் அமைஞ்சதுன்னா அது டார்க் ஹெவன். அது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பாலாஜி ப்ரோ, ரொம்ப தேங்க்ஸ். ஒரு எப்படி சொல்றது, நம்ம ஒரு கரெக்டாக ஒரு விஷயம் வந்து கரெக்டான நேரத்தில் கிடைக்கணும், அப்போதான் நம்ம வந்து அடுத்தடுத்த லெவல் போக முடியும். ஸோ எனக்கு வந்து கடவுளை பார்த்து கொடுத்த படம் தான் டார்க் ஹெவன். நான் 100% சொல்லுவேன். இங்கே இருக்கிற அந்த ஆக்டர்ஸ் ஜெயக்குமார் சார், மூர்த்தி சார், எனக்கு மூர்த்தி சார்லாம் எனக்கு என்னன்னா ரொம்ப வியப்பாக இருந்தது. ஒரு பெரிய ஒரு டைலாக்ஸ் எல்லாம் டைரக்டர் கொடுப்பாரு, அவர் அந்த பேப்பர் பார்க்கவே மாட்டார். திரும்ப எடுத்துட்டு வந்து யாராவது சார் பார்த்துக்கிறீங்களா சார் சொன்னார் அப்படின்னு. அவ்வளோதான், அவர் ஒரு தடவை பார்த்துட்டாருன்னா முடிஞ்சது. அது அந்த சீன் எத்தனை தடவை கேட்டாலும் அந்த எக்ஸ்பிரஷன், அந்த டைமிங், அந்த ஒரு
அதெல்லாம் சான்ஸே இல்லை சார். நான் அவங்கள பார்த்து ரொம்ப நான் அது கத்துக்கிட்டேன். இந்த படத்துல நிறைய லேர்னிங்ஸ் இருக்கு. ஒரு ஒரு ஆக்டரை பார்க்கும்போதும், இவங்க ரித்திகா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு பர்சனலா ரொம்ப பிடிக்கும். அவங்க வந்து ஒரு மாதிரி சைலண்டா இருக்க மாதிரி இருக்கும். ஒரு மாதிரி சாஃப்டா இருப்பாங்க. பட் அந்த அந்த கேரக்டர் வந்து அந்த ஒரு சீன், அந்த எமோஷன் அதெல்லாம் 100% அவங்க ஃபேஸ்ல இருந்து வரும். அதுக்கப்புறம் தர்ஷிகா ரொம்ப ஹாப்பி உங்களோட ஒர்க் பண்ணதுல. ஒரு ஒரு நல்ல ஒரு நல்ல சோல் நீங்க. சூப்பரா பண்றீங்க. ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அந்த மாதிரி ஜெயக்குமார் சார் அவர் வந்து நாங்கள் வந்து எவ்வளோ டயர்டில் இருப்போம். ஒரு 3 மணி காலையில் 3 மணி 4 மணிக்கெலாம் ஷூட் போயிட்டு இருக்கோம். ரொம்ப டயர்டாக இருப்போம். தூக்கம் அப்படியே சொக்கிட்டு இருக்கோம். அப்போ வந்து ஏதாவது ஒரு காமெடி பண்ணுவார். சிம்பிளாக ஏதாவது ஒன்று சொல்லுவார். என்னப்பா இன்னைக்கும் 6 மணியா, சரி ஓகே அப்படின்றவாரு. ஸோ அதெல்லாம் அந்த ஒரு மாதிரி அவர் சிரிச்சுட்டே இருந்தா நமக்கு அந்த டைம் போகிறதே தெரியாது. ஸோ அந்த செட்டில் நாங்கள் ஒர்க் பண்ணும்போது அங்கே நடக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த படம் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் எடுப்பாங்க. நாங்கள் இன்னும் டபுள் கஷ்டப்பட்டு இந்த படத்தை வந்து நாங்கள் பண்ணியிருக்கோம். இந்த படம் எனக்கு மட்டும் இல்ல, இங்க இருக்க நிறைய பேரோட சினிமா கனவுக்கு முதல் படி. எல்லாருமே சொன்னாங்க இந்த படத்துல நிறைய ஸ்ட்ரகிள் இருந்ததுன்னு. என்னை பொறுத்த வரைக்கும் சினிமான்றது ஸ்ட்ரகிள் அண்ட் ஹார்ட் ஒர்க் தான். ஸ்ட்ரகிள் அண்ட் ஹார்ட் ஒர்க் இருந்தால் தான் ஒரு நல்ல சினிமாவை மக்களுக்கு கொடுக்க முடியும். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த படத்துல எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாரும் இந்த படம் ஜூலை 17th திரையரங்குக்கு வரும்போது போய் பாருங்க. ஒரு நல்ல படம். உங்களோட ஹானஸ்டான ரிவ்யூவை சொல்லுங்க.